பிரைஸ் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. ஆற்று தண்ணி வற்றினாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. உங்கள் ஆசீர்வாதம் வற்றாது மக்களே. உங்கள் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நதியை போலவே இருக்கும். நதி எப்படி பாய்ந்து கொண்டு போதோ உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். உங்கள் தலைமேல் 1000 தலைமுறை மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சன்னதியை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் மக்களே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆனாலும் நீங்கள் ஜெபிக்கும்போது அதெல்லாம் அத்திமரம் துளிர் விடும். அத்திமரம் என்ற உங்கள் ஆசீர்வாதம் துளிர் விடும், கனி தரும். இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள் மக்களே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மக்களே ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. சோர்ந்து போகாதீங்க மக்களே, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பெலனையும் தருகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் சோர்ந்து போகிறீங்க? சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. அதிகாலையில் ஜெபிங்க மக்களே. ஜெபிச்சா ஆசீர்வாதம். கர்த்தரை தேடினா ஆசீர்வாதம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தால் ஆசீர்வாதம். அவர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் மக்களே. உங்களோடு தினம் இடைப்படுவார். தினம் 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 நீங்கள் தேடித்தான் பாருங்களேன். தினம் ஒரு வேத வாக்கியம் வாசிங்க. இது சத்திய வேதம் மக்களே. இதில் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது, பலன் இருக்குது. இது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஒரு சத்திய வேதம். இது சும்மா இல்லை மக்களே. 2000 வருஷத்துக்கு முன்பாக இது கர்த்தருடைய வார்த்தை இது எழுதப்பட்டது. இது வேதத்தில் உள்ள ரகசியங்கள், பல கோடி ரகசியங்கள் இதில் அடங்கி இருக்குது மக்களே. எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. வேதத்தை படித்து தான் பாருங்களேன். ஏன்னா இவங்க வேதத்தை படின்றாங்க. படித்து பாருங்கள் மக்களே. அதில் என்ன மாதிரி ஆறுதலான வார்த்தைங்க, அன்பான வார்த்தைங்க, விலை உயர்ந்த வார்த்தைங்க, விலை உயரப்பெற்ற வார்த்தைங்க மக்களே. ஒன்றுக்கும் குறையில்லை. இதை படிக்கும்போது உங்கள் மனசில் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உன் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்கள் வருமானங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழில்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பலன் தருவார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா மக்களே? உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பித்தான் பாருங்கள் இயேசுவை. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் அந்த இயேசுவை நம்புகிறேன்னு. நீங்கள் நம்பி பாருங்கள், இயேசுவை நம்பி பாருங்கள், இயேசுவை தேடி பாருங்கள். வாலிபர்களே, இயேசுவை தேடுங்க. உங்கள் படிப்பில் கூட இருப்பார், உங்கள் ரிசல்ட்டில் கூட இருப்பார். நீங்கள் எழுதும் போது உங்கள் கூட உட்காந்து உங்களுக்கு எழுத ஞானத்தையும் அறிவே தருவார். வாலிப பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே, குழந்தைங்களுக்கு ஜெபிக்க தெரியாதான், நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம டெய்லி சொல்லி கொடுத்தா அவங்க ஜெபிச்சுட்டு போவாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படும். குழந்தைங்க ஒரு லிப்ஸு அசைஞ்சால் கூட அது ஒரு ஜெபம் தான். ஏன்னா சிறு பிள்ளைகள் இல்லையா? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிற மக்களே. உங்கள் சிறு பிள்ளைங்களுக்கு டெய்லி சொல்லி கொடுங்க. டெய்லி சாப்பாடு சாப்பிட வைக்கிறீங்க இல்லையா? அதுபோல் ஜெபமும் போகும்போது ஒரு ஜெபம், ஆண்டவரே நன்றியப்பா, என் கூட வாங்கப்பா, உங்கள் சமூகம் என் கூட வரட்டும். எந்த ஆபத்தும் நாசமோசங்களோ, எந்த ஆக்சிடெண்ட்டோ, இரத்த பலி ஆவிகளோ என் பிள்ளைகளை தொடாதபடி, ஸ்கூலில் எந்த ஆபத்தும் வராதபடி நீர் பாதுகாத்துக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சு அனுப்பி பாருங்கள். உன் பிள்ளை சுகத்தோடு போய் பலத்தோடு வீடு வந்து சேரும். அதுதான் மக்கள் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர், அதுதான் அவருடைய வல்லமை. அவருடைய வல்லமை மகா பெரியது. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் மக்களே. அவ்வளோ பெரிய நம்ம வெறும் கடலுன்னு சொல்லிடுறோம். அது எவ்வளோ பெரிய கடல். எல்லா கடலுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அதை அதட்டினார், வார்த்தை மூலயமா சொல்லி அதட்டினார். அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு மக்களே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க மக்களே. கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க. நல்லா ஜெபிங்க. ஜெபிச்சு கடன் பிரச்சனை மாறும், கண்ணீர் மாறும், வறுமை மாறும். உங்கள் வீட்டு வாசலில் சத்ரு வரமாட்டான். நீங்கள் ஜெபிக்கும் போது கடன் என்ன ஒரு பிசாசு இருக்கிற மக்களே. உங்களை கடன் வாங்கி உங்களை மொட்டை அடிக்கிறவன் உங்கள் பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் தான் உங்களிடத்தில் வருவான். நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருந்தால் போதும், உங்களை பிடிச்சிடுவான் அவன். எப்படியாவது உங்கள் மேலே ஒரு டார்கெட் வச்சு உங்களை கடன்காரனாக உங்களை லாஸ் பண்ணி உங்கள் குடும்பத்தை சமாதானத்தை திருடி
கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாக்கி உங்களுக்குள்ள ஒரு சண்டையை உண்டாக்குறவன் பிசாசானவன். அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கணும்? ஜெபம், துதி, வேதம், சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதில் ஒரு பெரிய பலனே இருக்குது மக்களே. இதை தேடுற முகம் வெக்கப்பட்டு போனதே இல்லை. நாங்களாம் இதை தேடின நாங்கள் கூட அசால்ட்டாக உலகத்தோடு வாழ்ந்திருந்தோம். ஆனாலும் தேவனை தேடும்போது என் பிள்ளைகளையும் என்னையும் வேலியடித்து பாதுகாத்து கொண்டார். என் குடும்பத்தை வேலியடித்து பாதுகாத்து கொண்டார். என் சகோதரிகளையும் சகோதரி பிள்ளைகளையும் என் சகோதரனையும் சகோதரன் பிள்ளைகளையும் எல்லோரையும் இந்த கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா வேலியடித்தார். என் மகனை வேலியடித்தார். என் பேர பிள்ளைகளை வேலியடித்தார். எவ்வளவோ நோவு வரட்டும், பயப்படாதீங்க, ஜெபிங்க. டாக்டரையும் பாருங்கள், ஜெபிங்க. என் பேரப்புள்ள 10 நாள் உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. 2 பேரப்புள்ளி, என் மகளும் என் மருமகனும். ஜபந்தான் டாக்டர்கிட்ட கூட போவோம், ஆனால் ஜபத்தை விட மாட்டோம். ஜபம் பிசாச வியாதி என்னும் பிசாச பெல்லவினை என்னும் பிசாச ஏசு கிறிஸ்து நாமத்தினால உன்னை அதமாக்குறேன்டான். டெய்லி ஜபிக்கணும். ஜபிக்கும் போது அவன் வெக்கப்பட்டு போவான். அவன் சரீரத்தில் இருக்க நோயெல்லாம் விட்டு ஓடும். இல்லைன்னா அப்படியே தாக்கின்னு இருக்குமா, பெரிய பெரிய நோய்களை கொண்டு வருவான். பயப்படாதீங்க, ஜெபிங்க. ஜெபித்து சாத்தானை தொருத்துங்க மக்களே. இப்போ நான் சொல்லியிருக்கிறது அவன் காதில் விழும், என்ன டார்கெட் வைக்குவான். ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன் மக்களே. நான் என்னோட கூட என் இயேசு இருக்கிறார். என்னை படைத்தவர் இருக்கிறார். என் உயிர் உள்ளவர் இருக்கிறார். எங்களை படைத்தவர் தேவன், ஜீவனுள்ள தேவன் மக்களே. ஒருபோதும் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வையுங்கள், கலங்கி தவிக்காதீர்கள். தினந்தோறும் வேதத்தை வாசித்துட்டு முன் போய் போகும்போதும் வரும்போதும் கூடவே காற்றை போல வருவார். காற்றை போல தூதர்களை அனுப்புவார். காற்று போல தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். உங்கள் பணத்தை பாதுகாப்பார். உங்களை நஷ்டப்படுத்த விட மாட்டார் மக்களே. எந்த விதத்திலாவது உங்களை நஷ்டப்படுத்துவான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஆயிரக்கணக்கில் செலவு வைக்குவான். வேறு விஷயத்தில் கோர்ட் மூலியமா, கடன்காரன் மூலியமா, ஏதோ வட்டி என்னென்னவோ திருடுவான் மக்களே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. ஆனால் ஜெபிக்கணும். ஜெபம், இயேசுவை நம்பணும். இயேசு தான் உயிர் உள்ள தெய்வம். அவரை நம்பும்போது உங்களுக்கு ஒரு பைசா கூட நஷ்டம் ஆகாது. 10% நஷ்டம் ஆனாலும் 100% லாபத்தை தர ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேடி பாருங்கள் மக்களே. நாங்கள் தேடித்தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் ஒன்றும் ஏதோ ஒரு பெரிய ஐஸ்வர்யமான இல்லை, ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாகவும் இல்லை, தரித்திராக தான் இருந்தோம். ஆனாலும் எங்களை தேடி இயேசு வந்தார். இன்றைக்கி எங்களை வாழ வைத்தார். என் பிள்ளைகளை வாழ வைத்தார். இன்றைக்கி ஆசீர்வாதமாய் அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் மாற்றினார் மக்களே. அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் மாற்றினார். உங்களையும் அது போலவே வைப்பார். ஒன்றுக்கும் கவலைப்படாத மக்களே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஜெயம் பெற்றுக்கொள்வீங்க. ஓகே மக்களே. ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.